ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஷவுல் எதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார்? ராஜாவாய் கர்த்தர் எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? யோசித்து பாருங்கள். அமலேக்கரை அழிக்கும்படி. அமலேக்கர் யார்? ஏசாவனுடைய, சொல்லுங்கள், ஏசாவனுடைய பேரனுடைய வாய்ப்பாட்டிக்கு பிறந்தது தான் அது. ஆதியாம புஸ்தகத்தில் உங்களுக்கு இதுக்குரிய தகவல்கள் வேணும்னா ஆதியாம புஸ்தகத்தில் இருக்கிறது நான் சொல்கிறேன். திம்னால் ஆதியாம புஸ்தகம் 36:12 வாசிக்கலாம். எலிபாசுக்கு மறுமனையாட்டியாக இருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இப்படி ஏசாவின் ஏதோமியருடைய வம்சத்தில் வந்தது தான் இந்த அமலேக்கியர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அமலேக்கியர் முதல்ல யுத்தத்தை செஞ்சதுக்கு, யுத்தம் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட யுத்தம் பண்ணதே முதல்ல இந்த அமலேக்கியர் தான். எப்படியோ கர்த்தர் வனாந்தர வழியாக கொண்டு போயிட்டார். அமலேக்கியர் இங்கே இருக்கிறான், கானானியர் இங்கே இருக்கிறான். இப்போ தான் நீங்கள் செங்கடல் கடந்து வந்திருக்கிறீங்க. இது செங்கல் அறுத்த ஜனங்க. இதுங்களுக்கு யுத்தம்லாம் பயிற்சியே கிடையாது, யுத்தத்தை குறித்த நாலேஜும் கிடையாது. அதனால் எப்படியோ கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்து செங்கடலை பிரித்து கூட கொண்டு வந்தாலும் அவன் அப்படி சுற்றின்னு வந்துட்டான். அவனுக்கு வழி விட மாட்டேன். இந்த வழி பிரச்சனைலாம் பண்ணுறான் இல்லையா, இதெல்லாம் அமலேக்கியாவி. ஆமாம், இந்த நிர்வாணத்தெல்லாம் பார்க்குறான் இல்லையா, அதெல்லாம் கானானி ஆவி. ஆமாம், கானான் சபிக்கப்பட்டவன், இதெல்லாம் கானானி ஆவி. போனோகிராஃபி, ப்ளூ ஃபிலிமு, இதெல்லாம் பார்க்குறது, ஆபாச படம் பார்க்குறது, இதெல்லாம் நல்ல ஆவி இல்லை, இதெல்லாம் கானானி ஆவி. இதுக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் இருக்குதுன்னு அர்த்தம். வேசித்தனத்தில் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். வயசு எவ்வளோ ஆனாலும் சரி, ஃபோனை வச்சு பார்த்தாலே, ஃபோனை எடுத்து பார்த்தாலே சொல்லலாம். அப்போல்லாம் அவங்க நண்பர்களை சொல்லு, யாருன்னு அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். இப்போ அப்படி இல்லை, உங்கள் ஃபோனை பார்த்தாலே சொல்லிடுவாங்க நீங்கள் யார், என்ன பின்னணின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு காலம், டிஜிட்டல் வேர்ல்டு இல்லையா. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாறாதவ. அமலேக்கரை அழிக்கும்படி தான் அந்த மனுஷனுக்கு அபிஷேகம். ஒன்று விடாது, எல்லாத்தையும் அழிக்கணும். அமலேக்கர் கூடியது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீ அமலேக்கியர் இருக்கக்கூடாது, சர்வ சங்காரம் பண்ணணும். மோசேயின் காலத்திலே கர்த்தர் சொல்கிறார், இருதயத்தின் ஆழத்தில் வைக்கிற வானத்தின் கீழே அவர்கள் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன். அது அவர் மனசில் இருந்தது. அதுக்கப்புறம் 18 நியாயாதிபதிகள் வந்துட்டாங்க. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எத்தனையோ நூற்றாண்டு ஆயிடுச்சு. கர்த்தருடைய இருதயத்தில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதியும் தீர்க்கதரிசிமானவர். அவர் தான் அபிஷேகம் பண்ணி ஒரு சவுலை எழுப்புறார். இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு சவுல் ராஜா. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? இந்த அபிஷேகம் எதுக்கு?